வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை வணங்குகின்றோம். ஒரு மிதிவண்டியினை வாங்கினால் இறைவனை வணங்குகின்றோம். ஒரு வாகனத்தை வாங்கினால் இறைவனை வணங்குகின்றோம். ஒரு வீடு கட்டினால் இறைவனை வணங்குகின்றோம். ஒரு தொழிலை தொடங்கினால் இறைவனை வணங்குகின்றோம். நாம் நல்ல காரியம் அல்லது நல்ல நாள் அன்று இறைவனை வணங்குகின்றோம். இப்படி நாம் அனைத்து விஷயங்களுக்கும் இறைவனை தொடக்கமாக வணங்குகின்றோம். அதுபோல இந்நல்ல நாள் அன்று சுபகூர்த்தமான நாள் அன்று இறைவனை வணங்காமல் எப்படி? முதலில் இறைவனை வணங்கிவிட்டு உரையை தொடங்குவோம். திருப்புகள் முத்தை கருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்து கொருவித்து குருபரை என்ன ஓதும் முக்கற்பரமக்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்முகு வட்கத் தமரன அடிப்பேன 10 தலைதட்ட கணைதொரு ஒற்றை கிளிவட்ட பருதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பச்சை கிழதச்ச கடை ஒரு பட்சத்தொரட்சித்தருவது பட்சித்தொரட்சித்தருவது ஒரு நாளே தித்திசைய ஒத்த பரமுரணித்த பறவைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பறையட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திரப்பவரிக்கு திகழ என போத கொத்துப்புரை கொத்தும் களமிசை குத்திப்புரை முக்கு பிடி என முதுகுவை கொட்புற்ற நட்புற்றவனரை வெட்டு பழியித்து குடைகினி குத்துப்பற ஒத்த பரமர பெருமாளை. திருச்சிற்றம்பலம். நாம் சிறைவனை நன்றாக வணங்கினோம். இனி உரையை துறங்குவோம். கல்வியுள்ளவரே கண்ணுள்ளாரெல்லாம் கல்வி இல்லாதவர் கண் போன்றது. கல்வி மிகுந்துடன் கழிந்திடும் கடமை கற்பதுவே உன் முதற் கடமை என்கின்றார் பாரதியர். கந்ததஷ்டி விழா கழக தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச கிடைத்துள்ள தலைப்பு படிக்க ஜெயிக்க. இந்நூல் ஐயா சிவம் அவர்களால் எழுதப்பட்ட நூல். ஏன் படிக்க வேண்டும்? படிக்க என்ன வேண்டும்? எப்படி படிக்க வேண்டும்? படிக்கும் திறனை எப்படி வளர்ப்பது? எந்த சாமியை கும்பிட்டால் படிப்பு வரும்? ஆசிரியர் பங்கு என்ன? படிக்க ஜெயிக்க. தேர்வில் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளன. அதாவது தேர்வில் வெற்றி பெறவும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை உங்கள் முன் கூறுகின்றேன். வெற்றிக்கு வழிவகுக்கும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இலக்கை நிர்ணயித்தல் மிகவும் முக்கியம். நம் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் ஒரு இலக்கை அடைவதற்கும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வேண்டும். கற்பின் முக்கியத்துவம். கற்பு நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய ஒரு கருவியாகும். அது அறிவை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் சிந்தனை திறனை மேம்படுத்துகிறது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, திறனை அதிகரிக்கிறது. உணவும் உறக்கமும் போல படிப்பதும் நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஒருவரின் அறிவை வளர்த்து அவருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவுகிறது. இவற்றால் ஒரு நபர் உலகத்தை பற்றியும் தம்மை சுற்றியுள்ள விஷயங்களை பற்றியும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் படிப்பின் முக்கியம் அதை விளக்குகின்றது. படிப்பதற்கு என்ன வேண்டும் என்ற கேள்விக்கு படிப்பதற்கான குறிப்புகள் மற்றும் தயாரிப்புகள் அதை விளக்குகின்றன. எப்படி படிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு படிப்பதற்கான சரியான வழிகாட்டுதல்கள் மற்றும் குறிப்புகள் விளக்குகின்றன. நேரத்தை திறம்பட நிர்வகிப்பது, பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது, படிப்பின் அமர்வுகளை மேம்படுத்துவது மற்றும் கல்வி மைல் கற்களை அடைவதற்கும் இலக்கை நிர்ணயித்தல் மிகவும் முக்கியம். பாட புத்தகங்கள், ஆன்லைன் பொருட்கள், நூலகங்கள் மற்றும் கல்வி ஆதரவு சேவைகள் உள்ளிட்ட கல்வி வளங்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்றார். படிப்பதற்கான உந்துதல் மனநிலை முக்கிய ஒரு அம்சமாகும். கற்றல் செயல்பாட்டின் மீள்தன்மை, விடாமுயற்சி மற்றும் சவால்களை சமாளித்தல் ஆகியவை மிகவும் முக்கியம் என்கின்றார். சுருக்கமாக படிக்க ஜெயிக்க நாம் படிப்பதற்கு மட்டுமல்லாமல் நாம் தேர்ந்தெடுத்த துறைகளிலும் உறுதியான வெற்றிக்கு வழிவகுக்கும் வகையில் படிப்பு உதவும் என்கிறார். படிப்பதற்கான சரியான முறையை கல்வி என்ற தலைப்பில் திருவள்ளுவர் இவ்வாறு கூறியுள்ளார். கற்க கசரட கற்பவை கற்ற பின்னிற்க அதற்கு தக. ஒருவர் கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பின்பு அதற்கு தகுந்தவாறு நிற்க வேண்டும். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. மணலில் தோண்டுகின்ற கேணியில் தோண்டுகின்ற அளவுக்கு தண்ணீர் ஊறும். அதுபோல கல்வி அளவு, அதாவது படிப்பு அளவு
அதிகரிக்க அதிகரிக்க அறிவு பெருகும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைந்து ஒரு பிறப்பால் ஒருவர் பெற்ற கல்வி அறிவானது அவரது 7 தலைமுறைக்கும் பெருமையை கொடுத்து கொண்டு பாதுகாவலையும் கொடுக்கும். உன் கைரேகையை வைத்து மட்டும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. ஏனென்றால் கை இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு. குறிக்கோள், கற்றல், கடின உழைப்பு, விடாமுயற்சி இவை 4 இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்கின்றார் ஐயா APJ அப்துல் கலாம் ஐயா. எனவே எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய அவையோர் அனைவருக்கும் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.